நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, நண்பர் ஒருவர் வாஸ்து சம்பந்தமான ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறார். அந்த கேள்விக்கு சரியான பதிலை காணலாம். என்ன கேள்வியை அவர் முன்வைத்திருக்கிறார் என்று சொன்னால், வீட்டின் மாடியில் வீடு கட்டுவலாமா? வீடு கட்ட வேண்டும் என்று சொன்னால் எந்த முறையில் அமைக்க வேண்டும்? கீழே இருப்பது போன்ற அமைப்பையே மேலேயும் உருவாக்கி கொள்ளலாமா, அல்லது மேலே ஏதாவது மாற்றங்கள் செய்து கொள்ளலாமா என்று ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறார். நண்பர்களே, பொதுவாக ஒரு வாஸ்து என்பது என்னவென்று சொன்னால், காற்று உள்ளே எப்படி வருகிறது, காற்று வெளியே எப்படி செல்கின்றது என்பதுதான் மிக முக்கியமான காரணமாகும். வாஸ்துக்கு இது மிக மிக முக்கியமானதாகும். அதே போன்று சூரிய ஒளி எப்படி உள்ளே வருகிறது என்கின்ற இரண்டு விதமான சூழ்நிலைகள் வைத்து தான் இந்த வாஸ்து என்கின்ற சாஸ்திரம் அமைக்கப்பட்டிருக்கிறது. சூரிய வெளிச்சமும் உள்ளே வர வேண்டும், காற்றும் உள்ளே வர வேண்டும். எந்த பகுதியில் காற்று சரியாக வருகிறது என்று சொன்னால், ஆரோக்கியமான காற்று என்று சொன்னால் வடக்கிலிருந்தும் கிழக்கிலிருந்தும் வருகின்ற காற்று தான் ஆரோக்கியமான காற்றாக தீர்மானிக்கப்படுகிறது. அதுபோன்று கிழக்கிலிருந்தும் வருகின்ற காற்றை தான் சுத்தமான காற்றாக அல்லது ஆரோக்கியமான காற்றாக இருக்கும். தெற்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் வீசுகின்ற காற்று அது நல்ல காற்றாக கருதுவது இல்லை வாஸ்து சம்பந்தமாக. ஏனென்று சொன்னால், தெற்கிலே தான் கிருமிகள் உருவாகுவது. கண்ணுக்கு தெரியாத பூச்சிகள் எல்லாமே மாலை நேரத்தில் தான் பொதுவாக உருவாகும். வெக்கையின் காரணமாக உருவாகக்கூடிய கிருமிகள் எல்லாம் தெற்கே வீடு வாசல் அமைந்திருக்கின்ற போதோ அல்லது மேற்கே வீடு வாசல் அமைந்திருக்கின்ற போதோ இந்த கிருமிகளினால் பாதிக்கப்பட்டு நித்திய நோயாளிகள் போல வீட்டில் யாராவது ஒருவர் இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இதன் காரணமாகத்தான் தெற்கிலும் மேற்கிலும் வாசல் அமைக்காமல் தெற்கையும் மேற்கையும் உயர்த்தி கிழக்கையும் வடக்கையும் தாழ்த்தி இருக்கின்ற மாதிரியான ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கிறார்கள். தெற்கும் வடக்கும் தாழ்ந்து இருந்தால்தான் உங்களுக்கு ஆரோக்கியமான காற்றும் நல்ல சுபிட்சமான வாழ்க்கை முறையும் அமையும் என்பதுதான் இந்த ஜோதிடத்தில் வாஸ்து விதிகளாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் இப்போது மாடியில் வீடு கட்ட வேண்டும் என்று சொன்னால் இந்த அமைப்பை தான் மறுபடியும் நீங்கள் பயன்படுத்த வேண்டும். மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். கிழக்கு பகுதியிலும் வடக்கு பகுதியிலும் வடகிழக்கு பகுதியிலும் பொதுவாக பாத்ரூம்களை அமைக்காமல் இருக்க வேண்டும். இது ஒரு வீட்டினுடைய மிக மிக முக்கியமான விஷயமாகும். மேற்கு பகுதியிலும் வடமேற்கு பகுதியிலும் தான் நீங்கள் இந்த கழிவுகளை நீக்கக்கூடிய டாய்லெட்டுகளை நீங்கள் அமைக்க வேண்டுமே தவிர கிழக்கு பகுதியிலோ தென்கிழக்கு பகுதியிலோ நீங்கள் டாய்லெட்டுகளை அமைக்கக்கூடாது. இது முதல் விதியாகும். மேலே நீங்கள் அமைக்கின்ற போதும் இதே விதியைத்தான் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நிறைய நபர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அக்னி மூலையில் கொண்டு போய் டாய்லெட்டுகளை அல்லது செப்டி டேங்குகளை வைத்து விடுகிறார்கள். இது உடல் ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடியதாக அமைகின்றது. ஆகவே மாடியில் நீங்கள் வீடு அமைத்தாலும் இந்த குபேர மூலையை உயர்த்த வேண்டிய கட்டாயம் நிச்சயம் உண்டு. மற்ற இடங்களை விட அது மிக உயர்ந்து இருக்கின்ற மாதிரியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால், குபேர மூலையை நீங்கள் உயர்த்தாமல் ஈசானியத்தையோ அக்னி மூலையை உயர்த்தி கொண்டு நீங்கள் வருகின்ற போது கட்டடம் பாதையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையை உங்களுக்கு ஏற்படுத்தும். ஆகவே சரியான முறையில் நீங்கள் மாடியில் வீடு அமைக்கின்ற போது முதலில் குபேர மூலை சம்பந்தமான இடத்தை உயர்த்தி கொண்டு மற்ற மூலைகளை நீங்கள் உயர்த்தினால் உங்களுடைய வீடு தடையில்லாமல் இருக்கும். காற்று உள்ளே வருவதற்கான வழிகளை கிழக்கு பகுதியிலும் வடக்கு பகுதியிலும் இடம் விட்டு நீங்கள் வீடு அமைக்க வேண்டும். இந்த ரெண்டு பகுதியில் நீங்கள் விடுகின்ற போது தான் காற்று உள்ளே எளிதாக வரும். பக்கத்து வீட்டை ஒட்டி கட்டுவதும் கூடாது. பக்கத்து வீட்டை ஒட்டி கட்டுகின்ற போதும் உங்களுக்கு காற்று தடைபட்டு போகும். உள்ளே ஒரு இறுக்கமான சூழ்நிலை உருவாகும். உங்களுடைய வீடு எப்போதுமே மற்ற வீட்டினுடைய பகுதியிலிருந்து 2 அடியாவது விலகி இருக்கும்படியாக அமைந்தால் உங்களுக்கு சுபிட்சமான வாழ்வை முறையாக இருக்கும். கீழே சரியாக அமைத்து விடுவார்கள். மேலே மாடியில் கட்டுகின்ற போது அகலப்படுத்தி கொண்டு நிறைய பேர் கட்டி விடுகிறார்கள். அப்படி கட்டுகின்ற போது காற்று உங்களுக்கு வருவது தடைபட்டு போகும் என்பதை புரிந்து கொண்டு கீழே எப்படி வாஸ்தை அமைத்திருக்கிறீர்களோ அதே போன்றுதான் மேலேயும் நீங்கள் அமைக்க வேண்டும். மேலே வாஸ்து இல்லை என்று கூறிவிட முடியாது. மேலேயும் வாஸ்து உண்டு. அதே போன்று கீழே ஒரு வீடு அமைத்து கொண்டு மாடியில் 2 வீடுகள் நீங்கள் அமைக்கின்ற போது அதுவும் வாஸ்து குற்றமாகவே அமையும். ஒன்றுக்கு மேற்பட்ட வீடுகளை நீங்கள் மேலே அமைக்கின்ற போது அக்னி 2 வீட்டுக்கும்
கொடுக்கின்ற மாதிரியான சூழ்நிலை ஏற்படுத்தும். அப்படி ஏற்படுத்தினாலும் நீங்கள் மிக முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டியது, மாடியில் வீடு அமைக்கின்ற போது கிழக்கு வாசலும் வடக்கு வாசலும் அமைக்கின்ற மாதிரியாக 2 வீடுகளை அமைத்து கொண்டால், ஒரே பகுதியில் 2 மெயின் வாசல்களை அமைக்காமல் ஒரு பகுதியில் கிழக்கில் ஒரு பகுதியும் வடக்கில் ஒரு பகுதியும் வாசல் அமைக்கின்ற மாதிரியான உங்களுடைய கட்டிடங்களை நீங்கள் சரியாக அமைத்து கொண்டால் வாஸ்து குறைவான குற்றங்களுடன் அமைந்திருக்கும் என்பதை கூறி இந்த கேள்விக்கு விடை கொடுத்து மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.